சரவணபவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கும். வள்ளலாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிகளும் இந்த மார்ச் மாதம் எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை காணவிருக்கிறோம். இந்த மாதம் 2 சிறப்பான வழிபாடுகள் இருக்குது. பங்குனி உத்திரம், மகா சிவராத்திரி. இதை எப்படி வழிபட்டு அதிகப்படியான பலன்களை பெறலாம் என்பது பதிவின் இறுதியில் சொல்லப்பட்டிருக்குது. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க, பின்பற்றி வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் ஆரம்பத்தில் சந்திரன் துலாமில் உதயமாகிறார். இந்த மாதம் சூரியன் 14ஆம் தேதி நமக்கு கும்பத்தில் இருந்து மீனத்திற்கும், புதன் இந்த மாதம் நமக்கு 7ஆம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடியவர் மீனத்திற்கும், அவரே இந்த மாதம் 25ஆம் தேதி மேஷத்திற்கு பெயர்ச்சி அடைவார். சுக்கிரன் இந்த மாதம் 7ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். செவ்வாய் இந்த மாதம் 15ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைவார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக, நம்ம தனித்தனி பதிவுகளாக, துல்லியமான பலன்களாக காணலாம். தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மார்ச் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிக சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்னு சொல்லலாம். வெற்றியின் பாதையில், ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வெற்றியாக நடைபெறப் போகிறது. ஏன்னா ராசி அதிபதி அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய, பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய, நல்லதெல்லாம் தானாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான இடமான 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். யாருடைய டிஸ்டர்பும் இல்லாமல். முன்னையாவது ராகுவாக இருந்தார், இப்போ அந்த ராகும் நகர்ந்து விட்டார். குருவின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு எங்கெல்லாம் விழுது அப்படின்னு சொன்னால், 9 நமக்கு 11 ராசியை ரொம்ப சிறப்பாக பார்க்குது. 9, 11லாம் ஒரு திட்டத்தை போடுறோம், அந்த வெற்றி நமக்கு முழுமையாக கிடைக்குமா அப்படின்றத சொல்லக்கூடியது. ஜாதகர் அனுபவிப்பாரா? நிச்சயமாக அனுபவிப்பார் அப்படின்னு அழகாக சொல்லலாம் அப்படின்னு இங்கே சுட்டி காட்டுகிறது கிரகங்கள். ராசி அதிபதி மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களின் நகர்வுகளும் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது 1லேருந்து 5க்குள்ளே எல்லா கோள்களின் இருப்பிடமும் அமைஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்சிட்லேயே இவங்க சஃபல் ஆகிறாங்க. நம்மளுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கரியர் பிளானட்டான புதன் நம்மளுக்கு 3, 4ல் பயணிக்கிறார். அப்போ சுயமுயற்சியால் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் தனித்து நின்று வெற்றி பெறுவீங்க. ஒரு தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம். ஏற்கனவே 10ல் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்ல புத்தி பலத்தை கொடுத்துருவார். இது வரைக்கும் 4 பேரை விசாரிச்சது போய் இப்போ உங்களுடைய முடிவுகளை சுயமாக, தன்னிச்சையாக, சிறப்பாக எடுக்கக்கூடியது. ஏன்னா 7.5 சனிகள் நிறைய அடிபட்டு கஷ்டப்பட்டு நல்லா அனலைஸ் பண்ணி இதை செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், இது செஞ்சால் நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு சர்வ கிரகங்களும் அந்த இடத்துல அமர்ந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்வது, ஒரு உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தன்மையை கொடுத்துட்றாங்க. உள்ளுணர்வு தானாகவே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரனும் 2ல் அமர்ந்து தன பிராப்தியை சிறப்பாக கொடுக்குறாங்க. தன அறுவை சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் நலன்கள், குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது, வீட்டிற்கு தேவையான பொருட்கள், ஆடை ஆபரண பொருளிலிருந்து, அலங்கார பொருட்கள்லேருந்து, ஒரு நல்ல வீடை டெக்கரேஷன் பண்ணுறதுலேருந்து, ரெனோவேட் பண்ணுறதுலேருந்து எல்லா விதமான செலவுகளையும் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். வருவாய் செலவு 2மே ஈக்குவலாக இருக்கும். அதை நம்ம சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நல்ல தைரியம், வீரியம், நிறைய துணிச்சலோடு இறங்குவீங்க. என்ன நடந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரிய வீரியத்தை சனீஸ்வர பகவான் கொடுத்துட்றாரு. இது வரைக்கும் நமக்கு இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்மளே யோசனை பண்ணி ஆலோசனை செய்து ஒரு சிறப்பான முடிவை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம். வெளியூர் வேலை, அங்கே ஒரு PR, அதே போல் ஒரு நல்ல ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு. தந்தையுடன் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையும் கடந்து வந்துடுவீங்க. ஒரு சிலர் தாய் தந்தை உடல்நலனில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. அரசுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசுத்துறை எக்ஸாம் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கண் மூடிட்டு உங்களுடைய உழைப்பு கரெக்டாக இருந்தால், உங்கள் முயற்சி கரெக்டாக இருந்தால்
நீங்கள் கேட்ட படிப்பு, நீங்கள் கேட்ட காலேஜில் நீங்கள் கேட்ட மார்க் எல்லாமே கிடச்சிடும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, அதற்கான ஒரு லோனு, இதெல்லாமே இருக்கும். அதே போல் வெளிநாட்டு வேலைக்காக போனோம், பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது. நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள், திருப்பங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இவ்வளோ நாள் நாங்கள் ஒரு பெரிய ஒரு வனவாசம், ஒரு தவக்கோலம் போனோம் 7 சனியில், எங்களை நம்பினவங்களாம் முதுகில் குத்திட்டாங்க, பழி பாவம் எல்லாத்துக்குமே ஆளானோம், அது சிக்கலின் வலையில் சிக்கிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அந்த அலைகள் அந்த வலைகள் ஒவ்வொன்றாக அறுக்கப்பட்டு இப்போ நீங்கள் முன்னேற்றத்தின் பாதையில் நோக்கி வேகமாக வீறுநடை போட்டு கொண்டு செல்றீங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலுமே வெற்றிமயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் தசாபுத்தியில் இதுக்கு இன்னும் கை கொடுக்கணும். அம்மா நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க, எனக்கு ஒன்றுமே மூவ் ஆகலைன்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. உங்களுடைய தசாபுத்திகள் இங்கே சிறப்பு. பொருளாதாரமாக செயல்படும் பொழுது உறவுகளுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். இல்லை உறவு நல்லா இருக்குது அப்படின்னும் போது பொருளாதாரத்தில் ஒரு நார்மலான ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கும். இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை தான் நம்ம ஆய்வு செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அரசு துறை ஒப்பந்தங்கள், அரசு துறையிலேருந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைப்பது, வீடு நல்ல ஒரு பெரிய லெவலில் கட்டணுன்ற எண்ணங்கள், அது நடந்து முடிவதற்கான ஒரு சூழல்கள், அதே போல் குழந்தை பிறப்பில் இந்த தடைகள் நீங்குவது, மாணவர்களுக்கு நல்ல காலம், நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியாச்சு. நல்ல குருமார்கள், பெரியவருடைய ஆசைகள், இந்த காலகட்டம் உங்கள் சுய உழைப்பிலேயே உங்கள் முன்னேற்றமே, இதெல்லாம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இந்த அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்கும்? பெரியவர்களுடைய ஆசைகளை தான் அதுக்கு வாங்க சொல்லுவோம். அந்த பெரியவருடைய ஆசைகள் தானாக நம்மளுக்கு கிடைக்கும் பொழுதும், குருமார்களின் ஆசைகள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பொழுதும், நம்ம கர்மாக்கள் குறைந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்வோம், சிந்தாமல் சிதறாமல் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் ப்ரமோஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத பெனிஃபிட்ஸ்லாம், பாக்கியங்கள் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் மனையுடன் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணணும், கூட்டு தொழில் பண்ணணும், அதே போல் ஒரு புதிய தொழில்களை உருவாக்குவது, ஒரு சிலரில் பிரான்ச் உருவாக்குவது, இல்லை புதிய தொழிலுக்கான ஒரு வேலை மாற்றம், இடம் மாற்றம், இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த துறையில் இருப்பவர்களுக்கு வேலை சிறப்பு. இன்னும் ஐடி ஃபீல்டு, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அங்கீகாரம், ஒரு ஸ்பான்சர்ஷிப், புகழ் கிடைப்பது. கலைத்துறை, சின்னத்திரை, பெரிய திரை, டிவி நடிகர், பெரிய வெளித்திரை நடிகர்னா கூட உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்ற பாதை, இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏற்றுமதி இறக்குமதி துறை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை தரம், நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், கடன் வாங்கி வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு முன்னேற்றமே காணல அப்படின்ற அங்கலாய்த்து கொண்டவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் வெளிநாட்டில் உங்கள் முயற்சிகள் நல்லா சிறப்பாக இருப்பது, லாபங்கள் கொடுப்பது, அதே போல் நல்ல உழைப்புக்கு ஏற்ற எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஊதியம் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் நடப்பது, உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது. அதாவது ஒரு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், குறிப்பாக பெண்களுக்கு கணவர் அவங்க சொல்வதை செய்யலனா கூட பரவாயில்ல, செய்கிற மாதிரி ஒரு பாவனை காட்டினா கூட அவங்களுக்கு சந்தோஷம்தான். அவங்க சொல்கிறத சரி சொல்லு, என்ன விஷயம் நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்கள அங்கே கையிலேயே பிடிக்க முடியாது. அதே போல் கணவன்மார்களும் மனைவி சொல்லுங்க, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களையும் இங்கே அடித்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இவங்களுக்கு இந்த கலத்திரம் சார்ந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அதனால் இவங்களுக்கு இந்த கலத்திரம் இவர்களுக்கு மனத்துக்கு பிடித்த மாதிரி நடந்து கொண்டால், ஏன்னா 7ஆம் இடம் தான் இந்த தனுசுவிற்கு பாதகம் மாரகம் ஆயிற்று. அதனால் இவங்களுக்கு கலத்திரம் இந்த காலகட்டம் சொல்வதை கேட்டு உங்கள் மனசு கோணாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூட வேண்டாம். ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்டிமேஷன் கொடுத்தா கூட போதும், இவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அது ஒரு பலமாக இருக்கும். குழந்தைகளும் சொல்லுங்கப்பா நான் கேட்டுறேன் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. என்ன இவர்களால் பிள்ளைக்கும், பிள்ளைகளால் இவர்களுக்கும், என் பிள்ளை நான் சொல்லிப்பேன் அப்படின்னு மார்த்தட்டி சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா குருவினுடைய 5ஆம் பார்வை 9ஆம் இடத்திற்கும் விழும். அந்த 5ல் அமர்ந்து அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சிறப்பாக ஒரு செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இது வரைக்கும் ஒரு தந்தையால் சொத்துக்கள் அனுகூலம், தந்தை வழி உறவுகள் மூலம் பிணக்குகள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் மாறி மாத பிற்பகுதியில் கொஞ்சம் சுமூகமாக நடப்பது. தொழிலும் குடும்பமும் இவங்களுக்கு சேஃபாக இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறப்பான ஒரு ஊக்கம், ஒரு முன்னேற்றம். ஒரு குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லை, தொழிலும் நல்லா இருக்குது, நல்ல வருமானமும் மீட்டணும், அதை விட ஒரு மன நிறைவு எப்படி இருக்குது. பெண்களுக்கு அவங்க நினச்சதெல்லாம் நடக்குதுன்னும் போதே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு மன நிகழ்வு, மன மகிழ்வு, ஆடை ஆபரண சேர்க்கை, அத்தியாவசிய பொருள் சேர்க்கை. ஒரு பொருள் எடுப்பாங்க, அது இன்னும் போட்டோன்னா அவங்களுக்கு அழகாயிடுச்சுன்னா
அதை விட ஒரு மன திருப்தி, அவங்க எண்ணியபடியே அது ஆடை சேர்க்கையாக இருக்கட்டும், ஆபரண சேர்க்கையாக இருக்கட்டும், இல்லை ஒரு சுப பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமர்றதாக இருக்கட்டும். கணவன் கேட்டாலே அங்கே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தோம், முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகிடுச்சு, இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை கிடைப்பது. காதலில் இருப்பவர்களுக்கு இறைவனுடைய பெருங்கருணை, நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். அதுதான் பெற்றோர்களுடைய ஆசை, பரிபூர்ண ஆசையோடு நம்ம அம்மா அப்பாலாம் ஒன்றா இருந்து மனமோந்து செய்து தான் அந்த இறைவனுடைய பெருங்கருணைன்னு சொல்லுவோம். அந்த இறைவனுடைய பெருங்கருணையான பெற்றோர்களின் ஆசிகள் கிடைக்கப்பட்டு குடும்ப பந்துக்களுடன் உங்கள் திருமணம் சிறப்பாக நடைபெறுவது, இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். உடல்நல ஏதாவது ஒரு குறைபாடு, ஒரு நம்மளுக்கு ஒரு சளி தொந்தரவு, இருதய சம்மந்தப்பட்ட தொந்தரவு, இல்லை ஸ்கின் பிரச்சனை, இல்லை ஒரு ஒவ்வாமை, ஒரு அலர்ஜி, ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை ஒரு உஷ்ண சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு சிலருக்குலாம் அந்த ஒற்றை தலைவலிலாம் வரும், தாங்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சிலருக்குலாம் இருக்குது அப்படின்னாலும் ஹெல்த் விஷயத்தில் இருக்கக்கூடாது. அப்பப்போ வந்து போகிற சளி ஜுரம், காய்ச்சல் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த காலகட்டம் நோயாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா 5, 9 கனெக்டிவ் ஆகிடுச்சு. 9 தான் வந்து ஒரு மருத்துவம் வந்து நம்மளுக்கு பலிதமாகக்கூடிய இடமே. அது 11 சேரும்பொழுது அது பூரண குணம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியமும் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது, இருந்தாலும் அதற்கான ஒரு நல்ல மருத்துவம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மருத்துவத்துக்குரியவங்களே சூரியன், இந்த செவ்வாயில் அவங்களாம் ரொம்ப சிறப்பாக அமர்ந்துடுறாங்க. ரொம்ப இந்த செவ்வாய் உச்சமாகியும் இருக்கும், அப்புறம் போய் அவர் 3 என்ற ஸ்தானத்தில் இருந்துருவார். அதாவது கடுமையாக உழைப்பே அங்கே போட வேண்டியது இருக்கும், அதுக்கான பெனிஃபிட்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் நிறைய வந்து நீங்கள் இறை வழிபாடுகள்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், ஏன்னா நேரத்துக்கு சாப்பிட்றோம், நேரத்துக்கு தூங்கிடணும். தனுசை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா அதில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். வேலை பழுவாக இருக்குது, நான் சாப்பிடல செய்யலைன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பின்னாளில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால் இந்த காலகட்டம் வந்து நிறைய தான தர்மங்கள் செய்வது, அதே போல் நிறைய ஒரு ஏழை எளியவர்களுக்கு அவங்களால முடிந்த ஒரு ஹெல்ப்பு, அது உடல் உழைப்பாவது ஒரு அறிவு உழைப்பாவது செய்யும்போது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றவங்களுக்கு அந்த கல்வி அறிவு கொடுக்கும்போது, இல்லை ஒரு டியூஷன் சொல்லி தரும்பொழுது, அவங்களோட நாலேஜால் மற்றவங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கு அவங்க வந்து உதவி பண்ணும்பொழுது இந்த தனுசுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் ஒரு மகான்கள் வழிபாடு வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. அது பாபாவோ ராகவேந்திரனோ இல்லை உங்களுக்கு யாரோ ஒரு சித்த புருஷருடைய வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு இப்போ ஜாதக கட்டத்திலே இல்லாதனாலும் அவங்க கொடுத்துட்டா இறைவன் ஓடோடி வந்து உடனடியாக செய்வார் அப்படின்னு சொல்லலாம். சிவ தனுசு நீங்கள் ஒரு எப்படி வந்து ஒரு வில்லில் ஒரு அம்பு எய்த உடனே வச்சு பூட்டின உடனே அது எப்படி நேராக குறிப்பாத்து அடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். அதனால் உங்கள் உறுதி வந்து இந்த காலகட்டம் இன்னும் அதிகப்படியாக இருக்கும். வீறு கொண்டு வீறு நடை போட்டு உங்களுடைய வெற்றி பாதையில் பயணிப்பீர்கள் தலை நிமிர்ந்து அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் பழி பாவம், தேவையில்லாத அசிங்க அவமானம் அதெல்லாம் சந்தித்து கொண்டிருந்த என்னுடைய தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு அனைத்தும் துடைக்கப்பட்டு உங்களுடைய உண்மையான நிலையும் உங்களுடைய அன்பான மனமும் அனைவருக்கும் தெரிய வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது. இந்த பலன்களை எல்லாம் நீங்கள் ரெட்டிப்பாக்கிக் கொள்வதற்கு வியாழந்தோறும் விரதம் இருந்து கொண்டக்கடலை வந்து நீங்கள் தானம் தருவது, அதாவது அதை வந்து எப்படி கொடுக்கலான்னு அந்த கொண்டக்கடலையை, கருப்பு கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதை தாராளமாக நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே போல் பசுமாட்டுகளுக்கு தேவையான உணவு கொடுக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதுவுமே எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க இந்த கோசாலைகளுக்கு நீங்கள் வந்து அந்த பைசாவை தரலாம், இல்லை பொருளாக வாங்கி கொடுத்துடலாம். எப்போவும் வந்து ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சு ஒரு உண்டியலை வச்சுருங்க. ஏதான ஒரு வேண்டுதலை வச்சு டெய்லியும் அந்த உண்டியலில் ஒரு காசை போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் பௌர்ணமியில் அமாவாசையில் பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி தருவதோ, இல்லை அதுங்களுக்கு ஏதாவது ஒரு தவுட்டில் வெல்லம் வச்சு கொடுக்கறது, இல்லை அரிசி வெல்லம் இதெல்லாம் வச்சு கொடுக்கறது, அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். அகத்திக்கீரையும் வாங்கி கொடுக்கலாம் அந்த அமாவாசையில். அப்படிலாம் கொடுக்கும்போது பசுவுக்கு உணவளிக்கும்போது 30 முக்கோடி தேவர்களுக்கும் உணவளித்த இது கிடைக்கும். இந்த பித்ரு தோஷங்கள்லாம் கூட குறைஞ்சிரும். அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிலையான ஒரு வேலை வாய்ப்பு, வேலையே இல்லை கஷ்டப்படுறேன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி வந்து நீங்கள் சொல்கிறீங்க சரின்னா உங்கள் முயற்சியும் உங்களுடைய ஊக்கமும் அதில் சிறப்பாக இல்லைன்னு தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். தசாபுத்திலாம் சிறப்பாக இருக்கும்போது ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். கிடைக்கிற வேலைக்கு போயிடுங்க, அதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு கம்மியாக சம்பளம் கிடைக்குது, எனக்கு நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல அப்படின்னா
நினைக்காதீங்க. கிடைக்கிற வேலைக்கு சென்று சனி எனும் காரகத்தை ஆக்டிவேஷன் செய்திருங்க. ஏன்னா 3ல் சனி இப்போ சிறப்பாக உட்காந்துருக்காரு. அதற்கப்புறம் ஒரு வேலையில் சேர்ந்துட்டு மேற்கொண்டு வேறு வேலைக்கு உங்கள் தகுதியான வேலைக்கு முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக வேலை நிச்சயம் உண்டு. அதனால் 2 ரூபா வருமானம் நிச்சயம் உண்டு. இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளை சுப செலவினங்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள். அதே போல் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யும் பொழுது குரு இன்னும் சிறப்பாக உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடுவார். நற்பலன்களை தருவார். உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீர்ந்துடும். செல்வ வருவாய் அதிகரிக்கும். அதே போல் தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மையும் கிடைச்சிடும். குரு சிறப்பாக உங்களுக்கு நல்ல சிறப்பான இடங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் அந்த பார்வை உங்களுக்கு நல்ல லாபத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்து உங்களை நல்ல உடல் பொலிவு, உள்ளப்பொலிவு, தேகப்பொலிவு, முகப்பொலிவுடன் நல்ல தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுப்பதற்கு செவ்வாயும் இங்கே உச்சமாயிடுறார். அப்போ உங்கள் உழைப்பு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற உண்மையான பலனும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு காத்திருக்குது என்றால் அது மிகையே கிடையாது. இந்த மாதத்தை தனுசுவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ராசிகள் நல்லா வராங்க. அதில் தனுசுவும் ஒரு இடத்தை பிடிக்கிறார்கள் என்றால் அது மிக கிடையாது அப்படின்னு சொல்லலாம். தனுசிற்கு தரமான பலன்களே அப்படின்னா அது ரொம்ப அம்சமாக பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சிவபுராணம், எப்போ சிவபுராணம் கோளறுப்பதிகம் இதை ஓட விட்டு கேட்கும்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இன்னும் ரெட்டிப்பு மடங்கு கூடுதலாகும். இந்த மாதம் 12 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் 2 வழிபாடுகள் இருக்குது. ஒன்று மகா சிவராத்திரி, 2வது பங்குனி உத்திரம். இந்த 2 நாட்களில் முதல்ல வரக்கூடியது மகா சிவராத்திரி. அது மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாசி 25. இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம சிவபெருமானை வழிபடுவதுடன் நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது நம்ம குலத்தை வாழ வைக்கும். குலதெய்வம்னு சொல்லும்பொழுது 2 குலதெய்வத்தை வழங்கணும். என்னம்மா 2 குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் வணங்கணும். நம்ம பெரும்பாலும் தந்தையுடைய குலதெய்வத்தை தான் வணங்குவோம். தாய் வழி குலதெய்வத்தையும் வணங்கணும். தாய் வழி குலதெய்வம் நம்மளுக்கு சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும். தந்தை வழி குலதெய்வம் நம்முடைய குலத்தை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பங்குனி உத்திரம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. இதை முதல் நாளே கூட பங்குனி ஞாயிற்றுக்கிழமையே கூட ஆரம்பிச்சிருது. 2 பட்டு வரா மாதிரி இருக்கும். பெரும்பாலும் 25ஆம் தேதி தான் சொல்லுவாங்க. நம்ம 24ஆம் தேதி 2 நாள் தெய்வத்தை கும்பிட்றதுனால ஒன்றும் இங்கே நம்மளுக்கு தப்பு வர போகிறதில்ல. அதனால் பங்குனி உத்திரம் அன்று நமக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் வேலைக்கெலாம் போகிறோம் அப்படின்றவங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கூட வழிபட்டுக்கலாம். அதே போல் பங்குனி உத்திரம் அன்று நம்ம முருகர் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. பெரும்பாலும் அம்மன் கோயில்லையும் ரொம்ப விசேஷம் நடைபெறும். எல்லா ஆலயங்களிலுமே சிறப்பான நிகழ்வுகள், அதே போல் திருமண வைபவங்களும் நடைபெறும். பங்குனி உத்திரம் முருகனுக்கு தான் ரொம்ப உகந்ததாக நம்ம வழிபடுவோம். எல்லா தெய்வ ஆலயங்கள்லையுமே சிறப்பான வழிபாடு நடைபெறும். அன்று வள்ளி தேவயானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பன்னீர் ரோஜா மாலை சாற்றி வழிபடும் பொழுதும், அதே போல் வெட்டிவேர் மாலை சாற்றலாம், எலுமிச்சம்பழ மாலை சாற்றலாம். வெற்றிவேர் மாலை போடும்போது நமக்கு வெற்றி கொடுக்கும். எலுமிச்சங்கனி போடும்பொழுது அதுவும் வெற்றிக்கனி. நமக்கு தொழில் தடையெல்லாம் நீக்கி கண்திருஷ்டி நீக்கி நமக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பன்னீர் ரோஜா மாலை போட்டு நம்ம ஒரு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆக்ரோஷம் இதெல்லாம் நீங்கி நம்மளே ஒரு சாந்த சொரூபி ஆகிடுவோம். திருமண தடைகள் நீங்கும். முதல்ல இந்த பங்குனி உத்திரம் தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு சில கோயிலில் திருமணங்கள் நடைபெறாது. தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய, அதனால தான் நான் சொன்னேன், வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நல்லா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போட்டு வழிபடும்பொழுது விரைவில் திருமணம் கைகூடும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அன்றைய தினம் ஷட்கோண விளக்கு ஏற்றி வழிபடலாம். சாராவண பவன், அந்த ஷட்கோண ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா, அதை சாராவண பவ எழுதி நடுவில் ஓம் எழுதி நம்ம 7மே நெய் தீபங்களாக ஏற்றலாம். இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லைன்றவங்க இல்லை 6 தீபத்தை நல்லெண்ணெய் தீபமாகவும் நடுவில் வைக்கக்கூடிய தீபத்தை சுத்தமான நெய் தீபத்தினால் ஏற்றும்பொழுது ராகுகேது இந்த இணைச்சோன்னா அந்த புள்ளிகளை ராசி கட்டத்தில் ராகுகேதுகளை இணைக்கும் பொழுது நமக்கு இந்த ஸ்டார் வடிவில் தான் வரும் ஷட்கோணத்தில்.
அதனால் இந்த காலகட்டம் வந்து முருகனுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அவரை எளிமையாக எப்படி வேண்டுமானால் மற்ற காலையிலிருந்து நம்ம வந்து முருகப்பெருமான் படத்தை தொடச்சிட்டு இல்லை வேல் இருந்தால் வேலுக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம். அதே போல் கோயிலில் வந்து நிறைய முருகனுக்கு பால் குடம் எடுப்பாங்க. அதே போல் நிறைய நீர்மோர், அதே போல் பாயசம், அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது பௌர்ணமியும் உடன் வந்துடும். அப்போ பௌர்ணமியும் பங்குனி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்துடும். அப்படி வர்ற நாட்களில் நம்ம நிறைய தான தர்மங்கள், இறை வழிபாடுகள், இறைவனுக்கு என்ற பொருட்களை வந்து நம்ம நெய்வேத்தியம் வைத்து வழிபடும் பொழுது பெரியவர்கிட்ட நிறைய ஆசி வாங்கணும். இந்த பண்டிகை நாட்களில், விரத நாட்கள்லாம் நம்ம நிறைய தான தர்மம் பண்ணணும். ஏழை எளியவருக்கு வறியவருக்கு பண்ணும்பொழுது நம்முடைய கர்மாக்கள் விரைவாக குறைக்கப்படும். அப்போ பங்குனி உத்திரத்தில் இறைவனை வழிபடும்போது சீக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். அதே போல் ரொம்ப சிறப்பான இனிய இல்லறம் வந்து தம்பதியருடைய அந்யோன்ய சிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன சொல்கிறது, கணவன் மனைவி வந்து ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும்பொழுது தான் அந்த குடும்பமே ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும். அந்த குழந்தைகளையும் ஒரு பெரிய சிறப்பாக பேணி வளர்க்க முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா முதல்ல பாதிக்கக்கூடியது அந்த பிள்ளைகள் தான். அதாவது பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும்னா முதல்ல கணவன் மனைவி அவங்க எதிரில் முதல்ல சண்டை போட்டுக்கிறதே ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒற்றுமை இல்லைன்னா பிள்ளைங்களை நம்ம வந்து ஒரு சிறப்பான வழி நடத்தி ஒரு கண்டித்து வழி நடத்த முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து கலிகாலம் சொல்லியாச்சு. அதனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்னென்னா, இந்த தலைமுறையில் பிள்ளைங்களுக்கு பயப்படுற சந்ததியை நம்ம தான், பெற்றவர்களுக்கு பயந்த தலைமுறையினரும் நம்ம தலைமுறையர் தான் அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லிக்கோ. அதாவது பெருமையாக சொல்கிறதா பெற்றவர்களுக்கு பயந்தோன்றது சொல்லிக்கலாம். பிள்ளைகளுக்கு ஏன் பயப்படுறேன்னா நம்மளோட புத்திசாலி ஆகிட்டாங்க, அவங்க வந்து சிந்தனைலாம் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்குது. நம்ம என்ன தான் சொல்லி வளர்த்தாலுமே உலக நடைமுறையும் அதாவது கணினிமயமான உலகத்தில் நம்ம ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்குது இல்லையா? அதனால் வந்து ஒரு மாய முகமூடிய போலியை தான் நம்புகிறாங்க. உண்மையை நம்புவது வந்து தாமதமாக தான் நடக்குது. அதனால் போலி வந்து எளிதாக ஜெயிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நிலையிலிருந்தெல்லாம் நம்ம மீண்டு வருவதற்கு தான் இறை வழிபாடுகளையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்ம எப்போ வைத்துக்கொள்ளணும். பெரியவர்கள்கிட்ட மனம் கோணாமல் நடந்து அவருடைய ஆசைகளை பெற்று தான் ஒவ்வொரு வழிபாடும் பண்ணும்பொழுது அந்த வழிபாடுகளை நம்மளுக்கு பூர்ணமாக பலன் தந்து பலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும். நற்பவி நற்செழி.